தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு சட்டசபையில் நடந்த காரசாரமான விவாதங்கள், பரந்தூர் பற்றியும் அப்புறம் தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா பேசினது பற்றியும் இன்னைக்கு திமுக vs தாவேகா அப்படின்ற மோதல் என்பது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பார்க்க முடிஞ்சது. என்னென்ன மாதிரி விவாதங்கள் நடந்தது அப்படின்றத பற்றியும், நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஏற்கனவே பல எதிர்கருத்துகள், விமர்சனங்கள் அதிகமாக எல்லாம் தொடங்கியிருக்கு. எதற்காக இப்போ திடீர்னு இந்த விமர்சனங்கள்லாம் வருது அப்படின்றத குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். அழகு. இப்போ இதில் நீங்கள் சொன்னதில் இப்படி நான் சொன்னால் நீங்கள் அதிலிருந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸில் ஒன்று பேசுவீங்களோ, அது மாதிரி உங்களை பழிவாங்கும் நோக்கத்தில் நான் இன்னொன்று பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னதை தாண்டி இன்னைக்கு இன்னொன்று சட்டமன்றத்தில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது முகமூடியை கிழிப்பேன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்கிற அளவுக்கு இந்த செய்தி வெளில வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்னாடி அந்த தாவேக்காவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய, அரசின் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது 10 எம்எல்ஏக்கள் இன்னும் வர இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி 6 பேர் வந்துட்டாங்க, 10 பேர் வருவாங்க. மொத்தமாக அது 25ங்கிற எண்ணிக்கையை நோக்கி நகரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. கூடுதலாக அதிமுகவை மாதிரியே அதிமுகவும் அழியும், தலைவர்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது அதிமுக மாதிரி அதிமுகவும் மாறிடும் அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. அதாவது அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டே சொல்றாரு. தொடர்ந்து அவமானப்படுத்துறதும் அவங்க அமைதியா இருக்கிறது சகஜம் தானே, அது நடந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இதுல செங்கோட்டையனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வெறுமனே கட்சியினரை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னதா மட்டும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. 6 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி வந்திருக்காங்க, தொகுதி காலியா இருக்கு. அதுல 5 தொகுதிக்கு இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாதுன்னு நீதிமன்றம் தாவேகா அரசுக்கு சொல்லிடுச்சு. இருந்தாலும் இவங்க தொடர்ந்து பண்றதன் மூலமாக இந்த கூட்டணிகளுக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருந்தாலும், இப்படி நீங்க பண்ணிட்டே போவீங்க, அது சட்டப்பூர்வமா வேற பண்ணுவீங்க, அது எப்படி நாங்க ஏத்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்துல அதைத்தான் இவர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவினுடைய எம்எல்ஏ ஆஸ்டின் இவங்க எல்லாம் எழுப்புறாங்க. இப்ப இந்த தொகுதிகளுக்கெல்லாம் எம்எல்ஏவே இல்லையே, இவங்க மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட முறையிடுவாங்க அப்படின்னு கேட்கிறப்ப அரசு சார்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதுக்கு தான் நாங்க பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்கோமே அப்படிங்கிறாங்க. அதுல பேர்லயே பொறுப்பு அமைச்சர் தானே, அந்த பொறுப்புக்கு உரியவர் எம்எல்ஏ தானே, அவரை தானே நீங்க நியமிக்கணும். எம்எல்ஏ தானே அங்க எலெக்ஷன் வச்சா தானே அதுக்கு மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நாங்களும் இடைத்தேர்தல் நடக்கணும் தான் விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. அது ஒரு வாத பிரதிவாதமா மாறுது. உடனடியாக எடப்பாடி உள்ள வரார். எங்களுக்கு ஆசைதான் எல்லாம் வந்துட்டீங்க கூட மொத்தமா வச்சிடலாம், நீங்க பொறுமையா வைக்க முடியாதுல்ல. ஜெயலலிதாவோட ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றது காரணமே அதனாலதான். அவங்க ஆட்சி நடக்குது, ஆனா அவங்க கட்சியை விட மாட்டாங்க. எங்களுடைய ரோல் மாடல் எம்ஜிஆர், ஆனா அவர் ஆரம்பிச்ச கட்சியை விட மாட்டோம், அழிச்சிருவோம். தேர்தல் ஆணையத்திற்கு கிளியரா புரியல இவங்க எப்ப குதிரை பறந்து நிப்பாட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் அறிவிக்கல் இடைத்தேர்தலை பத்தி. அதனால நீங்க விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் கூட நேற்று சொல்லியிருக்காரு, இது குதிரை பேரம் நடக்குதா அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க இல்லையா, அது நாங்க நம்புறபடிதான் அந்த நடந்துட்டு இருக்கு விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தார் நேத்தி. இப்ப இதை தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப இந்த எம்எல்ஏக்கள் தொடர்ந்து நீங்க அழைச்சிட்டு வருவீங்கன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கீழே ரிசைன் பண்ணிட்டு மேல அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்குறீங்களே, இது எப்படின்னு கேட்டப்ப சபாநாயகர் இடைமறித்து இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, அதை பத்தி பேசக்கூடாது, ஒரே வழக்க 2 இடத்துல அப்படி பேச முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப அது தொடர்பான விவாதங்கள் அங்க நடந்துச்சு. எடப்பாடி உச்சத்துக்கு போயிட்டாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க எங்களுக்கு வாய்ப்பே தரமாட்டேங்கிறீங்கன்னு கடுமையான குரல்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. சபாநாயகரும் இருங்க, இது பொதுக்கூட்டமா, ஏன் இப்படி பேசுறீங்க, உடல்நல கருத்தில் கொள்ளுங்க அப்படிங்கிற வகையில் அவரும் பதில் சொல்றாரு. அது எடப்பாடியோனுடைய இத்தனை நாள் அமைதிக்கு இது பெரிய ஒரு மாற்றா தெரிஞ்சுச்சாங்க. கடுமையா பேசினாரு. எதற்காக எங்ககிட்ட காசு இல்லையா, நாங்க நினைச்ச எம்எல்ஏ வாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசிட்டாரு. அவர் தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க குறி வைக்கிறது அதிமுக. மறுபடியும் அதிமுக இன்னும் 10 பேர் வருவாங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவராக, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்ணாம இருப்பாருங்கிற ஒரு கேள்வி. ஆனா தொடர்ந்து நீங்க எம்எல்ஏக்களை இழுப்போம் சொல்றது ஜனநாயகத்திற்கு நல்லதா? இன்னமும் குதிரை பேரம் திமுகவோட நடத்துறதாக நீங்க வழக்கு போடுறீங்க, தொடர்பான விவாதங்கள் போயிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்குன்னா நீங்க அதை நடத்துற அப்படின்னு வெளிப்படையா சொல்றது எப்படி? ஆல்ரெடி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு,
தாவேகா தலைவர் விஜய் வந்து என்கிட்டே பேசினாருன்னாரு, அப்புறம் நான் வந்து எம்எல்ஏ பேசுறேன்னாரு. இப்படி குதிரை பேரம்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்ப இதை அபிஷியலா சொல்றது எப்படின்னு, முதலா குதிரை பேரத்துக்கு எதிராக திமுக குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே குரல் கொடுத்தவர் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவர் இன்னைக்கு ஆளுநரை பார்த்திருக்காரு. ஆளுநரை பார்த்து இந்த தூய சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியினுடைய முகமூடியை கிழிப்பேன் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கேன், இப்படி எல்லாம் பேசுறாங்க, அது நியாயமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முதலா குதிரை பேரத்துக்கு பலியானது அவர் கட்சியினுடைய எம்எல்ஏ தான். இன்னமும் அவர் கட்சியில எம்எல்ஏவா செயல்படல, இப்ப டைரக்டா தாவேகாவுடைய ஆதரவாளராக மாறிட்டார். அது தொடர்பான வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கிறப்ப டிடிவி தினகரன் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக இன்னைக்கு அறியப்படுகிறார். காரணம், இது தொடர்பாக திமுகவே அமைதியாக வெளியில பெருசா எதுவும் அதை பத்தி தொடர்ந்து ஃபாலோ பண்ணாத பொழுது இவர் தீவிரமாக களமாடுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தினகரன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப ஃபெரோசியத்தை செயல்பட்டு இருக்காரு இல்லையா? ஆனா அந்த மாதிரி ஒரு செயல்பாடு எதற்காக திமுக இருந்து வரல, இல்ல எதற்காக வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து கட்சிக்குள்ளேயே வந்து கேட்கறாங்க. பொதுவா வந்து தொடர்பாக திமுக சார்பான வழக்கறிஞர்கள் ஆளுநரை பார்த்தாங்க, மனு கொடுத்தாங்க. RS பாரதி அதையும் தாண்டி பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ சிஎம் விஜயோட 100 நாட்களை கொண்டாடுறாங்க இல்லையா? அதே மாதிரி எதிர்கட்சியா திமுக வந்து இப்படி செயல்பட்டு 100 நாள்ல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு கேட்க தோணுது. குறிப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. ஆனா எதிர்கட்சி தலைவரையும் மக்கள் வந்து அதிகமா கவனிக்கிறாங்க. ஏன்னா அசம்பிளி வந்து தொடர்ந்து லைவ் போறதுனால தொடர்ந்து மக்கள் வந்து அவங்களே தாவைக்காவே சொல்றாங்க இல்லையா? எப்படி மக்கள் ஆர்வமா சினிமா பார்ப்பாங்க, அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா அசம்பிளி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அப்ப மக்களோட பார்வையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்கல்ல. இதுல குறிப்பா திமுக என்ன ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா, சில முக்கியமான தருணங்கள்ல சில முக்கியமான அறிவிப்புகளை சிஎம் விஜய் வெளியிடும் போது அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சபையில் இருக்க மாட்டாரு. இப்ப குறிப்பா வந்து இப்போ இந்த இது சொன்னார்ல, பரந்தூர் விமான நிலையம், அதை வந்து கைவிடுறோம்னு சொன்னார் இல்லையா? அப்பவும் பெருசா உதயநிதி வந்து அவையில் இல்லை, மதியம் தான் வந்தாருன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த இது சொன்னார் இல்லையா, என் டேபிள்ல வந்து 3 ஃபைல் இருக்கு, அந்த 3 ஃபைல திறக்க வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. அப்பவும் உதயநிதி வந்து இதுல சபையில் இல்லை. அப்போ எம்எல்ஏக்களுக்கு கார் தருவோம்னு சொன்னாங்க இல்லையா? அப்பவும் உதயநிதி ஸ்டாலின் சபையில இல்லை. அப்போ அந்த மாதிரி டைம்ல சபையில் இருந்தார் அப்படின்னா உடனடியா எதிர்கட்சி தலைவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. அது வந்து மக்களோட கவனத்துக்கு போயிருக்கும். அதனால வந்து இந்த அவரோட ஆப்சன்ஸ் என்பது சிஎம் விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு வகையில பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. உடனடியா எதிர்ப்பு இல்லாதனால அவங்க வந்து என்னன்னா மக்கள்கிட்ட இருந்து பெருசா ஒரு விமர்சனம் எழுந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. குறிப்பா இன்னொரு ஒரு கருத்து கூட சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் இந்த அறிவிப்புகளை சிஎம் விஜய் வெளியிட்டாரா அப்படின்லாம் கூட சில கருத்துக்கள்லாம் கேட்கறாங்க. அதற்கு எல்லாத்துக்குமே உதயநிதி ஸ்டாலின் மறுபடியும் அவைக்கு வரும்பொழுது பதிலடி கொடுக்கிறாரு. 3 ஃபைல திறங்க அப்படின்னா திறங்க, நாங்க ஓப்பனா சேலஞ்ச் வர்றேன், நீங்க முடிஞ்சா அந்த ஃபைல திறங்க, தப்பு பண்ணி தான் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சியிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, ஸ்பான்டேனியஸா இன்ஸ்டன்டா எதிர்ப்புகள் வந்தா மட்டும்தான் எதிர்கட்சியோட எதிர்ப்பு பதிவு பண்ண முடியும். இப்போ ராகுல் காந்தி எதற்காக வந்து விமர்சிக்கப்படுறாரு அப்படின்னா, திடீர்னு வெளிநாடு கிளம்பி போயிடுறாரு, முக்கியமான சட்டங்கள் வர டைம்ல பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஒரு விமர்சனம் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்றீங்க அது ஓகே. இப்போ எதிர்கட்சி தலைவர் அவையில இருக்கிறாரு, முக்கியமான விவாதத்தின் போது இல்லைங்கிறது உங்களுடைய விமர்சனமா இருக்கு. ஆனா எதிர்கட்சி தலைவரே இந்த அளவுக்கு சரியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆளுங்கட்சியில முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் எத்தனை முறை சபைக்கு வருகிறார், அவர் எப்ப பாதியில வராரு, சபாநாயகருக்கு வணக்கம் சொல்லாம இருக்காரு, இது எல்லாமே விமர்சனமாகுது. இன்னொரு பக்கம் அவர் தரப்புல அவருடைய துறை சார்ந்த கேள்விகளுக்கு கூட அவர் பதில் கொடுக்கறது இல்ல. மாறாக ஒரு 110 விதியின் கீழே மட்டும் அறிவிப்பு வெளியிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிறாரு. 110 விதி வந்து ஜெயலலிதா சிஎம் இருந்த டைம்ல தான் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் வைரலா வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா முதல்வர் தானே ஆக்டிவா இருக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் முக்கியம்னா அவரோட முக்கியம் முதல்வர் இல்லையா? அவர் வந்து இந்த வாத பிரதிவாதங்கள் சட்டசபையில் இவ்வளவு நடக்குது, அதுல எதுவும் கலந்துக்கிறாரா? அவர் துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறாரா? இந்த அரசை நோக்கி நேரடியாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் பொழுது அதை எப்படி பார்க்கிறாரு? ஏன் அமைதியா கடந்து போறாரு? அவர் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு பதில் சொல்ல தெரியலன்னு எடுத்துக்கிறதா, அல்லது அவரை விட இந்த அமைச்சர்கள் நல்லா பதில் சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறதா, அல்லது இவங்களுக்கெல்லாம் அமைச்சர்கள் பதில் சொன்னாலே போதும்னு நினைக்கிறாங்களா? அப்ப இது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதாவது அமைச்சர்கள் பதில் சொல்றது அப்படின்னா அவங்க துறை ரீதியா பதில் சொல்றாங்க. ஆனா இவரோட துறைக்கு சேர்ந்த அமைச்சர் பதில் சொல்றாங்கல்ல, அங்கதான பெரிய கேள்வி வருது. எல்லா அமைச்சர்களும் எல்லா துறைக்கும் பதில் சொல்றாங்க. ஆனா அந்த அமைச்சர்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அதுதான் சிக்கலா இருக்கு. அதை தாண்டி பதில் சொன்னாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பரந்தூர் மேட்டர்ல எடுத்துங்களேன், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுது. அது பாதி பேர் வரவேற்கிறாங்க, பாதி பேர் வந்து தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு போகுங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அது எது சரி எது தவறுங்கிறது காலம் நமக்கு உணர்த்த போகிறது. அதை தாண்டி இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த நிலத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், அரசு சார்பாக அந்த நிலத்தை நம்ம கையகப்படுத்திட்டோம், அதற்கான அமௌண்ட்களும் கொடுத்தாச்சு. அப்ப இதுல இன்னும் ஒரு சில கிராமங்கள் மட்டும் பிரச்சனை பண்றாங்க. அது முதல்வர் ஏற்றுக்கொண்டாரு, அதனால ரத்து பண்ணிட்டார்.
ஆனால் அந்த நிலத்தை என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு வந்து இந்த நிலம் கையகப்படுத்தல் சட்டம் அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நிலத்தை எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறோமோ அந்த நோக்கத்தை தவிர வேறு நோக்கத்துக்காக அந்த நிலம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சட்டமாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாமக சார்பாக கேள்வி எழுப்பப்படுது. கணேஷ்ங்கிற எம்எல்ஏ கேள்வி எழுப்புறாரு. அதற்கு அமைச்சர் கீர்த்தனா அவர் வந்து ஒரு பதில் சொல்றாங்க. இது மாதிரி இங்க நிலம் திருப்பி தரப்படாது அப்படிங்கிறது அவங்க பதிலினுடைய உள்ளர்த்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நிலத்தை நாங்க வேறு வழியில பயன்படுத்திக்கலாம்னு சட்டத்துல இருக்கு, வேற திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம், மாற்று திட்டங்களுக்கு நாங்க பயன்படுத்திப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப சிப்காட் மாதிரியான திட்டங்கள் பயன்படுத்த போறீங்களா? அப்பயும் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. உங்க நோக்கம் என்ன? விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. என்ன சொல்றீங்க? விவசாயிகளுடைய கண்ணீர் பக்கம் தான் முதல்வர் நிற்பாரு, ரியல் எஸ்டேட் பக்கமோ அல்லது தொழில் முதலாளிகள் பக்கமோ முதல்வர் கிடையாது அப்படிங்கிறீங்கன்னா, அப்ப இந்த விவசாய நிலம் அதோட நோக்கம் இப்ப அரசு விவசாயம் பண்ண போதா அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கு. அப்ப அரசு விவசாயம் பண்ணலன்னா அவங்கள்ட்ட வாங்கின தொகைக்கு திருப்பி வாங்கிட்டு கொடுக்க போறீங்களா? அவங்க எல்லாம் நிறைய செலவு பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு விவசாயிங்கிறவங்க அன்றாடம் காட்சிகள் தான் கிட்டத்தட்ட. அவங்களுக்கு ஏதோ ஒரு கல்யாணம், காது குத்து, விசேஷம்னு 1000 இருக்கு செலவு பண்ணிருப்பாங்க. இப்போ அரசாங்கம் விவசாயிகளுக்காக செயல்படுது அப்படின்னா பரவாயில்லைங்க, அந்த காசு எங்களுக்கு வேணாம், இந்த நிலத்தை நீங்க வச்சுங்க, ஒழுங்கா விவசாயம் பண்ணுங்க, அது எங்களுக்கு போதும்னு அரசாங்கம் சொல்ல போதா? அதற்கு பதிலாக இது எதுவுமே சொல்லாம மாற்று திட்டம் ஒன்று வச்சிருக்கோம், நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்றது இந்த விவசாயிகள் நேத்துல சந்தோஷமா இருக்காங்கல்ல, அவங்கள மறுபடியும் கவலைக்குள்ளாக்கிடுச்சு. அதாவது பேய்கிட்ட தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டிட்டோங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை இருக்கு. இப்ப திமுக விடாப்படியா கொண்டு வரும் தொழில் முதலீடுகள் காரணமாக திமுக ஒரு மீட்டர் வைக்குது அப்படின்னா, இவங்க அதெல்லாம் எதுவும் வேணாங்க, நான் உங்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு வகையில ஆப்பு வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பொதுவாக இதில் வந்து பல குழப்பங்கள் இருக்கு. நீங்க சொன்னது போல சிஎம் விஜய் வந்து அவர் தாவேக தலைவராக இருந்த சமயத்தில் பரந்தூருக்கு நேரடியாக விசிட் பண்ணார் இல்லையா? அப்பவே அவர் வந்து பல இடங்களில் பேசியிருக்காரு, பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் ரத்து பண்ணணும்னு பேசியிருக்காரு. இப்போ வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நிறுத்தி வச்சிட்டோம்னு சொல்றாருல்ல. ஆனா அதையும் தாண்டி நீங்க அந்த ஒரு பாயிண்ட் கோட் பண்ணீங்க இல்லையா, அந்த லேண்ட் வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க தாவேக சார்பா, இது வந்து திருப்பி தரப்படும், இழப்பீடுலாம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் சொன்னதா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனாவோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, இல்ல அது வந்து வேற திட்டங்களுக்கு பயன்படுத்துவோன்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதுலயே பல குழப்பங்கள் இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்கல்ல ரியல் எஸ்டேட் வந்து பெருசா வளர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. ரியல் எஸ்டேட் வந்து ஏர்போர்ட்டை மட்டும் காட்டி வளரல, சிப்காட்டையும் காட்டி வளர்றாங்க. பக்கத்துல சிப்காட் வந்துருச்சு, ஸ்கூல் வந்துருச்சு, எல்லா பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தான் வளர்றாங்க. அப்போ நீங்க உங்களோட பார்வையில் உங்களோட கருத்துக்கள் படி அந்த பரந்தூர்ல வந்து சிப்காட் வந்தாலும் ரியல் எஸ்டேட் வளரதான் போறாங்க. அந்த சிப்காட் வச்சு ரியல் எஸ்டேட் வந்து நிலங்கள் வாங்க தான் போறாங்க. அப்போ உள்ளபடியே வந்து விவசாயிகளோட குறைய தீக்கணும் அப்படின்னா அந்த லேண்டை திருப்பி கொடுத்துட்டு வேறு ஏதேனும் ஒரு இடத்துல வந்து கண்டறிஞ்சிங்களான்னு கேட்டால் பெரிய கேள்விதான். இப்போ கண்டறிஞ்சு இருந்திருக்கணும், இந்த இடத்துல நாங்கள் ஏர்போர்ட் வைக்க போறோம், பரந்தூர் வேண்டாம், இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இப்பவே அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த 10 ஆண்டுகளை முடிக்க முடியும். ஆனா அந்த ஒரு மாற்று இடத்தையும் தேர்வு செய்யாம அதற்கான பெரிய வேலைகளும் காட்டாம பரந்தூர் விமான நிலையம் அந்த இடங்களை வந்து விவசாயிகள்ட்ட திருப்பி ஒப்படைக்க போறாங்களான்ற தெளிவு இல்லாம அமைச்சரோட கருத்தையும் பெருசா ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்தி இருக்கு. இத்தனை குழப்பங்கள் இருக்கிறதுனால எது அபிஷியலான கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி, எது அபிஷியலான கவர்மெண்டோட மூவ் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா இது அமைச்சரனுடைய கருத்து நிலைப்பாடுங்கிறது முதல்வர் அல்லது அமைச்சர் ஆதவர்ஜுனா இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து மாறுபடுதா, அல்லது அவங்க இதை சொல்லாம இருக்கிறாங்க, அமைச்சர் இதை வெளிப்படுத்துறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை கைவிடுவதாக அறிவிச்சதப்ப சந்தோஷப்பட்ட விவசாயிகள் இப்ப நிலங்களுக்கு கிடையாதா அப்படிங்கிறப்ப ஒரு அதிர்ச்சி வரத்தானே செய்யும். அப்ப நோக்கம் என்ன? விவசாயம் கெட்டுப்படக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா அந்த விவசாயம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கான வேலைகள் தானே செய்யணும். அதோட அந்த வாட்டர் பாடிஸ்லாம் இருக்கு, நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்படும் சொல்றாங்க, அதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா லேண்ட் அவங்களே திருப்பி கொடுத்துருங்க. இப்ப அதிமுக ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்த சமயத்துல அந்த 8 வழிச்சாலை எல்லாம் வர்றதுக்கு திமுக அகைன்ஸ்டா இருந்தாங்க. அப்போ அதே திமுக தான் பரந்தூர் கொண்டு வந்ததா சொல்றாங்க இல்லையா? இப்ப அந்த பாயிண்ட் அதிமுக சொல்றது எதிர்கட்சியை ஏத்துக்க வேண்டியதான். திமுக எதிர்த்தாங்க 8 வழிச்சாலையை, அதே திமுக வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பரந்தூர் கொண்டு வந்ததா அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? இப்ப அதே மாதிரி ஒரு இதை வந்து தாவேக அரசாங்கம் எப்படி கையாள போறாங்க? இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க சொல்றீங்கல்ல நம்ம விவசாயிகள் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற மாற்று இடத்திற்கு தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? அந்த மாற்று இடமும் விவசாயிகளோட இடமா தான் இருக்கும் பெருவாரியா. அந்த விவசாயிகள்ட்ட எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ண போறீங்க? அதுவும் வந்து அவங்களை பாதிக்க தானே செய்யும். அப்ப ஏதோ ஒரு வகையில தமிழ்நாடுக்கான சென்னைக்கான ஒரு தேவை வந்து இன்னொரு விமான நிலையமா இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏர்போர்ட் அமைச்சுதான் தீர்வு நோக்கம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இமீடியட் ரெசல்யூஷனா நீங்க வந்து மீனம்பாக்கத்துல 5வது முனையத்தை ஓபன் பண்ண போறதா சொல்றீங்க. அதுவும் ஒரு 5 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா செகண்ட் ஏர்போர்ட் வர்றது அப்படின்னா இன்னொரு இடத்த நீங்க வந்து கண்டறிஞ்சது ஆகணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். நீங்க அந்த இடத்த அறிவிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்த மையமா வச்சு ரியல் எஸ்டேட் பண்றவங்களும் அங்கேயும் வந்து பிளாட் வாங்குவாங்க. அப்ப அந்த ஒரு இஷ்யூ வரும்போது அதுக்கு எப்படி தாவேக கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் பெருசா எழுந்திருக்கு. அப்புறம் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயமும் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்துச்சு. அதாவது
எங்களை திமுகவினர் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் முஸ்தபா சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சபையில் சொல்கிறார். அந்த அவையே அதுக்கப்புறம் பரபரப்பாயிடுச்சு. சபாநாயகரும் பதட்டமாயிட்டார். என்ன இதெல்லாம் பேசுறீங்கன்னு மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனால் தொடர்ந்து அவர் பேசுனதாகவும் தனக்கு சில ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாந்து சபாநாயகர்ட்டையும் கொடுக்குறாரு. அது சொல்றதே திமுக காரங்க அப்படின்னு இன்னொரு இஸ்லாமிய எம்எல்ஏ உறுப்பினர் ஒருத்தரும் இப்படி பேசுறாரு. அப்போ அது எல்லாமே அவையை வந்து மேலும் பரபரப்பாக்கிடுச்சு. நாங்கள் எப்போ இப்படி சொன்னோம், நாங்கள் எப்பவும் இஸ்லாமியர்கள் கூட தானே இருப்போம், நாங்கள் சொல்லியிருந்தால் அதற்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு திமுகவினர் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. அது அவை கொஞ்சம் கலைபரமாகவும் மாறி இருந்துச்சு. சபாநாயகர் கொரடா ஏவாவேலு உள்ளிட்டோர் தலையிட்டு அதை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க, நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து ஏன் சொல்லப்படுது? இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது வரைக்கும் சட்டம் போட்டதெல்லாம் யார்? வக்ஃபு சட்டம், வக்ஃபு திருத்த சட்டம். இன்னும் சொல்ல போனால் இங்கே இந்த அரசு சரியாக வாதிடாமல் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பின்படி கூட்டு குர்பானி கொடுக்க தடை விதிக்கப்பட்டதாக இருக்கலாம். மற்ற மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறுறவங்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுல பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படின்னு எல்லாத்துக்குமே தாவேக அரசும் காரணமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் திமுக we will face the consequences அப்படின்னு காவல்துறை மூலமாக சொன்னிச்சு. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட அதை திமுக அரசு செய்யல. அது அதற்கான பிரச்சனைகளை சந்திச்சிச்சு அதற்கப்புறம். ஆனால் தாவேக இதுவரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் உடனடியாக எந்த கருத்தையும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறது. திமுக இருந்த பொழுது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மைக்கேல் பட்டியல ஒரு விவகாரத்தை பெருசாக்குனாரு. அதற்கு திமுக அமைதியாக இல்லாமல் அதற்கு ரியாக்ட் பண்ணிச்சு. நீதிமன்றங்களில் பெரிய அளவில் வாதிட்டுச்சு. அதன் மூலமாக அந்த வழக்கே புனைவு அதை வந்து அண்ணாமலை போன்றோர் மிகுதியாக பேசுறாங்கன்னு சிபிஐ தீர்ப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் திமுக பண்ணியிருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக திமுக இருக்கு. என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து. இப்போ அவை குறிப்பில் வந்து நீக்கிட்டாங்க, அதனால் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மத ரீதியாக பிளவுபடுத்துவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதிமுக இதற்கு முன்னாடி இத்தனை ஆண்டு காலம் திமுக ஆட்சி பண்ணிருக்குல்ல, திமுக அதிமுகவை பார்த்தோம், அதிமுக திமுகவை பார்த்து என்ன கேட்டுப்பாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு யார் உற்ற நண்பர், அது கிறிஸ்தவர்களுக்கு யார் உற்ற நண்பர், நாங்க தான் இவ்வளவு செஞ்சிருக்கோம். இப்ப நாளைக்கு மிலாடி நபி வருதுன்னா அது கலைஞர் தான் வந்து விடுமுறை கொடுத்தாரு, 69 கொண்டு வந்துட்டாரு, அது வந்து கலைஞர் தான் வந்து விடுமுறை கொடுத்தாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது 3.5 விழுக்காடு கொடுத்தது கலைஞர் தான் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அப்ப அதிமுக சார்பாக சமூக நீதி காத்தது, இடதுசாரி இஸ்லாமியர்களுக்கு செய்த நல்ல விஷயங்கள், அப்புறம் பல விஷயங்கள் ரெண்டு கட்சியும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க யாரு நல்லது செஞ்சோம் அப்படின்னு. ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க பழி போட மாட்டாங்க. குறிப்பா இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் நீங்க வந்து இஸ்லாமியர்கள் ஆனா எங்களை இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு குல்லா வச்சுக்கிட்டு இஸ்லாமிய அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு கட்சியை சார்ந்து ஒரு மிக பதட்டத்துக்குரிய ஒரு விஷயத்தை சொல்றது அப்படிங்கிறது அந்த இடத்தை மட்டும் இல்ல, இங்க சமூகத்திலையும் அது பதட்டத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் தமிமுன் அன்சாரி போன்றவர் வந்து கண்டிக்கிறாங்க. சொல்லக்கூடாது, பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படின்னு விஷயத்துல அவங்க ரொம்ப உறுதியா கண்டிச்சாங்க. ஏற்கனவே இங்க வந்து கிறிஸ்துவ அரசியல் பண்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. சபாநாயகரா இருக்கலாம், அமைச்சர்களா இருக்கலாம், தமிழ் விசஸ் கிறிஸ்தவம் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. சபாநாயகர் வந்து கிறிஸ்துவம் வந்து கிறிஸ்துவத்தினுடைய ஃபாலோ பண்ற மாதிரி பழமையை பேசுறாரு, கருக்கலைப்பு செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறாரு, இதெல்லாம் தவறானது, இந்த பைபிளை ஏற்றுக்கொண்டதுனால தான் தாவேக ஆட்சியே நடக்குதுன்னு சொல்றாரு. இது வரைக்கும் இப்போ வந்து பட்ஜெட்ல கூட அந்த கிறிஸ்தவ மாலையை வச்சு தான் அமைச்சர் வந்து படிக்கிறாரு. இப்படி மத ரீதியாக இந்த அரசு தொடர்ந்து ஏன் சிந்திக்குது? இது வரைக்கும் இருந்த அரசுகள் எதுவுமே மதத்தை முன்வைத்து இங்கே அரசு நடத்தல. ஆனா இந்த அரசு தொடர்ச்சியாக மதத்தை முன்வைத்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு முன்னாடி கிறிஸ்தவ பாலிடிக்ஸ் பண்ணாங்க, இப்ப இஸ்லாமிய பாலிடிக்ஸ் பண்றாங்களே, இது எதை நோக்கி முடியும்? இன்னமும் சொல்ல போனா பாஜக எவ்வளவு விஷயங்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணிருக்கு. எஃப்சிஆர்ஏ சட்டமா இருக்கலாம், முத்தலாக் சட்டமா இருக்கலாம், அல்லது சிஏஏவா இருக்கலாம், வக்ஃபு திருத்த சட்டமா இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தது யாரை ஒடுக்குவதற்காக. அவங்களை நோக்கி கை நீட்டாத இந்த தாவேக அரசு எந்த அடிப்படையில் திமுகவை நோக்கி கை நீட்டுது அப்படிங்கிறது திமுகவினருடைய கோபக்குரலா இருக்கு. நீங்க சொன்னது போல முஸ்தபா பேசினது அவை குறிப்பிட்டது நீக்கிட்டாங்க. அதனால ரொம்ப டீட்டெயில்டாக போகக்கூடாது. நம்ம நான் அந்த அளவுக்கு சர்ச்சையாக பண்ணியிருந்தார், அவர் அந்த அளவுக்கு சர்ச்சையாக பேசியிருந்தார். இப்போ அதுக்கு வந்து திமுக தரப்பிலிருந்து பெரும் கோபம் கொந்தளிப்பு கூட சொல்லலாம். ஏன்னா பூண்டி கலவணன் இருக்காரு இல்லையா, அவர் சபாநாயகர் இருக்கை பக்கத்துலேயே போயிட்டு அவர்கிட்ட பர்சனலாக முறையிடுறார். அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார் அப்படின்னா, பூண்டி கலைவாணனும் வசந்தம் கார்த்திகேயனும் வந்து எங்களை அடிக்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா. அதை தொடர்ந்து தான் இந்த முறையீடு என்பது நடக்குது. அவர் போய் சபாநாயகர் பேசுறதுலாம் நம்ம பார்த்தோம். இதுல வந்து என்னன்னா, முஸ்தபாவை தொடர்ந்து 2 சிறுபான்மை எம்எல்ஏக்கள் தாவேகாவை சேர்ந்த, அதில் குறிப்பாக
குறிப்பா அமைச்சர் பர்வேஸ் உட்பட, பர்வேஸும் தாகிராவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முஸ்தபா சொன்ன கருத்தை வந்து ஆமோதிக்கிற விதமா அவங்க இன்னும் வந்து அடிஷ்னலா ஒரு சார்ஜை வந்து திமுக அகைன்ஸ்டா வைக்கிறாங்க. இது இன்னுமே வந்து அவையில ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. இப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன மாதிரி ஒரு பில்டப் இங்க வருது அப்படின்னா, இப்போ ஏற்கனவே ஆன்டி முஸ்லீம் கட்சி அப்படின்னா அது பாஜகவை தான் சொல்லுவாங்க எல்லாம். ஏன்னா பாஜகவோட சித்தாந்த கொள்கையே வந்து முஸ்லீமுக்கு எதிரானது இருக்கு இல்லையா. இப்போ அதே மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வந்து திமுக மீது, திமுக அந்த சித்தாந்தத்தை கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட தாவேகா செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. திமுகவை ஆன்டி முஸ்லீம் பார்ட்டியா தாவேகா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. இதன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை தன் பக்கம் திருப்புறதுக்கான வேலைகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது நமக்கு. அந்த நரேட்டிவ் தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆன்டி முஸ்லீமா அல்லது ப்ரோ முஸ்லீமாங்கிறத தாண்டி எதற்காக முஸ்லீம மையமாக வச்சு ஒரு அரசியல் இங்க பின்னணும், எதற்காக முஸ்லீமை தாண்டி மதத்தை மையமா வச்சு எதற்காக சட்டசபை நடக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. மதத்தை மையப்படுத்தி எதற்காக ஒரு அரசியல் செய்யணும், அது அவருடைய முதல் பேச்சு, அறிமுக பேச்சுங்கிறாங்க. அந்த அறிமுக பேச்சிலேயே இப்படி எதற்காக அவர் பேசணும், அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக பிளவுபடுத்தும் வகையில பேசணும், மதத்தை முன்னிலைப்படுத்தி பேசுவதற்கான காரணங்கள் என்ன, தொடர்ந்து இந்த அரசு அதை நோக்கியே சிந்திக்குது. பட்ஜெட்டை கொண்டு போனா ஜபமாலை எடுத்துட்டு வராங்க, இன்னொரு அமைச்சர் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சுட்டு வராரு, இன்னொரு அமைச்சர் இப்படிலாம் கிறிஸ்தவத்தையும் தமிழுக்கு எதிராக நிறுத்துறாரு. அப்ப இதனுடைய பின்னணிகள் தான் என்ன, பாஜக விரும்புவதை இவங்க ஏன் செய்யறாங்க, இதை கூட்டணிகள் அமைதியாக கவனிக்கிறது ஏன் அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா. இப்போ வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு அரசியல் செய்தி என்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல் தோத்து போனாங்க இல்லையா, எல்லாருமே சொல்றதான் இப்ப தோல்விக்கான காரணம் வந்து தாவேகா அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. அவங்க வந்து வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி சொல்லக்கூடியவங்க, பயிற்சியில தான் இருக்காங்க. ஆமா, ஆனா என்ன சுருக்கி பார்க்காதீங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எல்லா கட்சிகளும் குறிப்பா திமுக முதற்கொண்டு எல்லா கட்சிகளுமே வந்து தோல்விக்கான காரணங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனா நாம் தமிழர் வந்து பெருசா அந்த மாதிரி ஒன்று ஆய்வு பண்றதுல ஒருவேளை ஆர்வம் காட்டலையான்னு தெரியலன்ற மாதிரி கட்சிக்குள்ள பல கருத்துக்கள் சொல்றதா சொல்றேன். குறிப்பா வந்து இன்னுமே வந்து தாவேக்காவோட வெற்றி, தாவேக்காவோட அரசியல் தான் நம்மளோட தோல்வி காரணம்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா கட்சி ரீதியா உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உட்கட்சியில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் எல்லாத்தையும் வந்து, அதாவது களத்துல எப்படி கட்சி இன்னும் உயிர்ப்பா செயல்பட்டு இருக்கு, களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மகிழ்ச்சியா இருக்காங்களா, அவங்களுக்கான பொறுப்புகள் இன்னும் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கா, கட்சியோட வழிகாட்டுதல் எப்படி இருக்கு, கட்சியோட ஆய்வு எப்படி இருக்கு, அது மாதிரிலாம் பல சந்தேகங்கள், பல விமர்சனங்கள் என்பது கட்சிக்குள்ளே பெருசாக எழுந்திருக்கு. நம்ம தாவேக்கா விமர்சனம் பண்றோம், தாவேக்காவை குறை சொல்றோம், தாவேக்கா தான் காரணம்னு சொல்றோம் நம்ம தோல்விக்கு. ஆனால் அதையும் தாண்டி நம்ம கட்சி வந்து எதற்காக வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி சந்திச்சிருக்கு அப்படின்னா, தாவேக்கா மட்டும் காரணமா இருக்க முடியாது, கட்சிக்குள்ளேயும் சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை வந்து கட்சி தலைமை எதற்காக ஆய்வு பண்ண மாட்டாங்க, எதற்காக ஆய்வு கூட்டம் நடத்த மாட்டாங்க, ஏன் பெருசா சீமானை வந்து சந்திக்கிறது இல்லைன்ற மாதிரி எல்லாம் பல குமுறல்களை நிர்வாகிகள் வெளிப்படுத்துறதா செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க. அதை குறித்து தான் வந்து நாம் தமிழருக்குள்ள பெரிய ஒரு பேசு பொருளா அந்த நிகழ்வு என்பது மாறி இருக்குன்னு சொல்லலாம். இல்லை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இப்படி இயங்குறது தான் அவரது ஆதரவாளர்களே விரும்புறாங்க. இப்போ மாறுதல் கொண்டு வர அப்படிங்கிற பேர்ல அவங்க கூட்டணி வைக்கிறது அவங்களது ஆதரவாளர்களே கிடையாது, வாய்ப்பே இல்லை, தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப இப்படி இயங்குனாதான் அவங்களால வெற்றி பெற முடியும், அல்லது இதுதான் அவங்களுக்கான ப்ராசஸ்ன்னு அவங்க நம்புறாங்க. அப்ப தமிழ் தேசியத்தை தீவிரப்படுத்துறது, இப்ப விஜய் வந்து அந்த தமிழ் தேசியத்தினுடைய இன்னொரு கண்கள்னு சொல்லிட்டு இந்த பரந்தூர் விமான திட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு. இதை இவங்களால எதிர்க்க முடியாது இல்லையா. அப்ப இந்த மாதிரியான அரசியல் பண்ணும் பொழுது அது என்ன செய்யறதுன்னு ஒரு தடுமாற்றம் இருக்கு. ரெண்டாவது, நாங்க படிப்படியா உயர்ந்துட்டு வரோம்னு சொல்லப்பட்ட நேரத்துல இந்த தோல்விங்கிறது அவங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. அப்ப இத்தனை நாளா கொள்கை பேசுறோம், எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பாண்டும் இல்லையே, மக்கள் கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு நல்ல ஒரு பதில் எங்களுக்கு வரலையே, ஒரு எம்எல்ஏ கூட எங்களால் ஆக முடியல. ஆனா நேற்று வந்த ஒரு 2 வருஷத்துல பெரிய அளவுல ஆழங்கால் பட்ட ஒரு அரசியல் கூட அவர் பேசல. ஆனாலும் அவருக்கு இவ்வளவு ஏகோபித்த ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப விஜயனுடைய வெற்றிக்கு பிறகு நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, நாம் தமிழர்ல அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடிக்கடி பிரஸ் மீட் கொடுப்பார் இல்லையா, இப்ப தரதே இல்லை. ஏன்னா அவர் விஜய் இப்படி கொடுக்காம இருந்ததுனாலதான் அவர் வந்து பெரிய அளவுல மக்களால் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தார். நம்ம அடிக்கடி கொடுத்து நம்ம ஈஸியா மக்களுக்கு அக்சசபிளா இருந்துட்டு தவறா போச்சுங்கிற அளவுக்கு சிந்திக்கிறாரு. ரெண்டாவது, போயிட்டு அவர்கிட்ட பேட்டி கேளுங்க, நான் ஏன் அவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டாருங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க அடிக்கடி தாவேக்காவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு நெருக்கமாக ஆகிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அம்பாசமுத்திரத்தில் சீமான் போட்டியிட போகிறார், அது திமுக ஆதரிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம் தமிழர் ஆதரவாளர்களை கொஞ்சம் கலைப்படைய செஞ்சிருக்கு. அப்படி போயிட மாட்டார் அண்ணன் அப்படின்னாலும் கூட எதற்காக இதை நோக்கி நம்ம நகரணும், அல்லது இந்த பேச்சு ஏன் உருவாகுது அப்படின்னா அது கொஞ்சம் கட்சிக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்துது. இதற்கு முன்னாடி கூண்டோட ராஜினாமா செஞ்சுட்டு இருந்தாங்க எலெக்ஷன் முன்னாடி, கூண்டோட மொத்தமா போறதுன்னு இந்த செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரியான செய்திகள் வரல, ஆனா அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதிருப்தியில் இருக்க வேண்டிய
தேவை என்ன, கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான், ப்ராசஸ் இதுதாங்கிறப்ப அப்புறம் இப்படிதான் அதோட ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆனா ஏன் கோவப்படுறாங்க அல்லது என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னமும் விவாதத்துக்குரிய விஷயமாவே இருக்கு. ஆமா. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. யூஸ்வலாகவே வந்து இந்தியாவில்னு சொல்கிறத விட எல்லா இடங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் சகஜமாக. அதாவது எங்கெல்லாம் வந்து ரோட்டில் ஒரு பொருள் கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் வந்து நம்மளுக்கு பிடித்தமாக ஒரு பொருள் இருக்கும், இல்லை நமக்கு தேவைப்படுற பொருளாக இருக்கும், அதை வந்து மக்கள் வந்து ஓடி போய் எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம சில லாரிலாம் மீன் ஏற்றிட்டு வருவாங்கல்ல, மீன் வந்து அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆகி மீன்லாம் கொட்டிடும், மீன்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி காய்கறிகள் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ சில நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது அந்த வாழை மரம்லாம் கட்டியிருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்போம். அதை வந்து ஒரு சிலருக்கு பார்க்கும்போது என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களேன்ற ஒரு இதை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசில் கான்பூரில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சாக்லேட் கம்பெனி ஒன்று, அவங்க சாக்லேட்லாம் தயாரிச்சிருக்காங்க போல் இருக்கு. ஆனால் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சாக்லேட்ஸ் எல்லாம். அந்த காலாவதியான சாக்லேட்ஸை வந்து பக்கத்தில் வந்து பல்காக வந்து போட்டு போயிருக்காங்க, டஸ்ட்பின்லேயோ இல்லை பக்கத்தில் ஏதோ போட்டு போயிருக்காங்க போல் இருக்கு. சரி, சாக்லேட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கூடி சாக்லேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு தெரியாமல் மக்கள் எடுத்திருக்காங்க போல. அப்போ அதை வந்து உட்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகள் ஏற்படும். அதாவது எக்ஸ்பைரியான பொருளை வந்து கம்பெனி தூக்கி போட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து ஃப்ரீயாக கிடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் எதுக்கு போய் எடுக்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்களாக பெருசாக வந்து இப்போ சோசியல் மீடியா முழுக்க பேசப்படுது. அது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. ஆனால் பொதுவாக மக்கள் மனநிலை அப்படிங்கிறது விற்கிற விலைவாசினால ஏதாவது நமக்கு பிரயோஜனமாக கிடைச்சிடாது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ரெண்டாவது, இதில் யார் விமர்சனத்துக்குரியவங்க பாருங்களேன், பொறுப்பே இல்லாமல் எக்ஸ்பைரியான சாக்லேட்டை மூட்டை கட்டி கொண்டாந்து ரோட்டில் போட்டு போகிற அந்த கம்பெனி பொறுப்பு உள்ளதா, அல்லது ஒரு பொதுவான இடத்துல கிடக்கு நம்ம போனா அதுல எடுத்துக்க முடியும் நினைக்கிற மக்கள் பொறுப்பு இல்லாதவங்களா? இது வந்து எப்படி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே மாறிவிடுது பாருங்களேன். அந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பா இருந்திருக்கும். அந்த கம்பெனியை நோக்கி செல்ல வேண்டிய விமர்சனம் ஒரு அப்பாவி மக்கள் அல்லது அவங்களுக்கு சாமானியர்கள் அவங்களுக்கு எதுவும் இல்லைங்கிறப்ப இருக்கிறத ஏதாச்சும் நம்ம சொந்தமாக்கலாமாங்கிற எண்ணங்கிறது இயல்பானதுதான். ஆனா அவங்களை நோக்கி விமர்சனம் வைக்கிறதன் பின்னாடி அந்த கம்பெனி சேஃப்டியா ஒளிஞ்சுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். பேசுவோம். இதே மாதிரி பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு. நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.